தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையில் திமுக தொடர்ந்து முன்னிலை. 7ஆம் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 49,124 ஓட்டுகள் பெற்றுள்ளதாக தகவல். 1204 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்த நோட்டா. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக 42 இடங்களில் முன்னிலை. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் தோல்வி. தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லை. திருவள்ளூரில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 நபர்கள் கைது. காஞ்சிபுரத்தில் இருவேறு பகுதிகளில் பெண்களிடம் தவறாக ஈடுபட முயன்ற 2 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். வங்கி தொழிற்சங்கங்கள் 2ஆம் நாள் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு. அடுத்த மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடு தழுவிய அளவில் 2ஆம் நாள் வேலை நிறுத்தம் என அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம். ஊதிய உயர்வு குறைபாடுகளை சரி செய்திட வலியுறுத்தல். இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஈகோவை விட்டுவிட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற சிந்திக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருவதாகவும் கருத்து. முதல்வர் மருந்தகம் இந்த மாதம் இறுதிக்குள் திறக்கப்படும் என நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தகவல். அம்மா மருந்தகங்கள் ஒருபோதும் தமிழகத்தில் மூடப்படாது எனவும் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலம். தங்கக்குதிரை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி அருள்பாலிப்பு. சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க அரசின் நிறுவனத்தை மூடப்போவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என பில்கேட்ஸ் எச்சரிக்கை. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என ஈரான் மத தலைவர் அயதுல்லா அலி கண்டிப்பு. பேச்சுவார்த்தை புத்திசாலித்தனமாக கௌரவமானதாக இருக்காது எனவும் கருத்து.